என்றால் மிகையாகாது. And they do not appreciate the Tamil mind and the Tamil spirit, the spirit of freedom, intellectual freedom of the Tamil people. தமிழ் மக்களையும் தமிழ் மக்களுடைய கௌரவத்தையும் தமிழ் மக்களுடைய வீர உணர்ச்சியையும் நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள். And that is why they have captured the soul of the AIDMK. அதற்காகத்தான் அதிமுகவின் ஆன்மாவை அவர்கள் கையிலே பிடித்து வைத்திருக்கிறார்கள். The leaders of the AIDMK have all been compromised because of their corruption. அதிமுக அமைச்சர்கள் தங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்காக பாஜகவுடன் சரணடைந்து நிற்கிறார்கள். The ED, the CBI, the income tax department has been used against them, and their corruption is their biggest disadvantage. அவருடைய ஊழல் குற்றச்சாட்டுகளால் இடி மற்றும் மற்ற அமைப்புகள் மூலமாக அவர்கள் மிரட்டப்படுகிறார்கள், பணிய வைக்கப்படுகிறார்கள். The BJP knows that it can never control the chief minister of Tamil Nadu, Mr. Stalin. பாஜகவுக்கு நன்றாக தெரியும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின் அவர்களை மிரட்டவோ பணிய வைக்கவோ முடியாது என்பதை. The BJP knows that Mr. Stalin will not compromise on the principles of Tamil Nadu. பாஜகவுக்கு நன்றாக தெரியும் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தனது கொள்கையை எதற்காகவும் சமரசம் செய்து கொள்ள மாட்டார் என்பது. Yesterday in Parliament they proposed a women's bill. நேற்று அவர்கள் ஒரு கிராம கமிட்டி பில்லை அறிமுகப்படுத்தி உள்ளார்கள். The truth is they were not trying to pass a women's bill. They are not அவர்கள் மற்ற மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு முனைவதில்லை. They were trying to use the women's bill as camouflage to pass a delimitation bill. அவர்கள் இந்த கிராம பஞ்சாயத்து சட்டத்தின் மூலமாக மகளிர் மசோதாவின் மூலமாக ஒரு மாறு வேடமிட்டு கேட்டுக்கொண்டு அதில் டீலிமிட்டேஷன் தொகுதி மறு சீரமைப்பை உள்ளே கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். What they wanted to do was change the electoral map of India. What they wanted to do was reduce the number of seats, reduce the representation that South India, Tamil Nadu, small states and the Northeast get. எதற்காக அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்றால் தென்னிந்திய மாநிலங்கள், சிறு மாநிலங்கள், நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள் அவற்றின் பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்காக அவர்கள் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க கூடாது என்பதற்காக இதை செய்கிறார்கள். I am proud to say that the opposition got together and defeated this nefarious design. நான் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன், நாமும் நம்முடைய கூட்டணி தோழர்களும் சேர்ந்து நாடாளுமன்றத்தில் அந்த மசோதாவை தோற்கடித்தோம் என்பதில் நான் உவகை கொள்கிறேன், பெருமை அடைகிறேன். And for the time being they were unable to change the map, electoral map of India. இப்போது வரைக்கும் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் தேர்தல் வரைபடத்தை மாற்றி அமைக்க முடியவில்லை. Brothers and sisters, the BJP believes in spreading hatred and inequality in the country. பாஜக நினைப்பதெல்லாம் துவேஷம், மக்கள் வெறுப்பு, மக்களை பிரித்தாழ்வது என்பது மட்டும்தான். They create fights between religions, between languages, between communities. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மதங்களால் மக்களை பிரிக்கிறார்கள், சாதிகளால் பிரிக்கிறார்கள், மொழிகளால் பிரிக்கிறார்கள், தேசத்தை துண்டாட நினைக்கிறார்கள். They attack minorities, Muslims, Christians, Sikhs all across the country. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் மற்றும் புத்த மதத்தையும் சீக்கியர்களையும் பிரித்து வைக்க பார்க்கிறார்கள். And they create instability and weakness in the country. அவர்கள் நாட்டின் ஸ்திரத்தன்மையை குலைக்க முயற்சிக்கிறார்கள். They want to support 2 or 3 big companies so that these companies can finance them, fund their electoral machine. அவர்கள் 2-3 கம்பெனிகள் மூலமாக இந்தியாவின் தேர்தல் கமிஷன் மற்றும் அரசியல் அமைப்புகளை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறார்கள். And one of the things that irritates them most is Tamil Nadu's history of social justice.
சமூக நீதியை கொண்டாடி கொண்டிருக்கும் தமிழ்நாட்டிலே அதை அமல்படுத்த முயற்சிக்கிறார்கள். They do not like the idea that Tamil Nadu has followed a path of social justice, a path of equality, a path of fairness towards lower castes. அவர் சமூக நீதிக்கான பாதையை தமிழ்நாடு நடத்தி கொண்டிருப்பது என்பதை அவர்கள் விரும்பவில்லை. அதை சிதைக்க முற்படுகிறார்கள். In fact, this is something for the whole of India to be proud of. இதற்காக நாம் இந்திய மக்கள் அனைவரும் பெருமைப்பட வேண்டும். சமூக நீதியை This is காத்துக்கொண்டு something for the whole of India to deepen and extend. இது நம்முடைய தேச மக்கள் அனைவருக்கும் சொல்லப்பட வேண்டும். அவர்கள் அனைவரும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். சமூக நீதியை எப்படி காத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை. Many states can learn from the work that Tamil Nadu has done on social justice, on the protection and empowerment of women. மற்ற மாநிலங்கள் தமிழகத்தில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வாறு இங்கு சமூக நீதி காக்கப்படுகிறது, மற்றவர்கள் மாண்புடன் நடத்தப்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். Brothers and sisters, you must have seen yesterday Mr. Narendra Modi's face in Parliament. சகோதர சகோதரிகளே, நேற்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மோடி அவர்களுடைய தொங்கி போன முகத்தை பாராளுமன்றத்தில் பார்த்திருப்பீர்கள். Whenever he comes to Parliament, he cannot look into our eyes. எப்போது நாடாளுமன்றத்துக்கு வந்தாலும் எங்கள் பார்வையை நேருக்கு நேராக அவரால் சந்திக்க முடிவதில்லை. And the reason for this is he's a compromised prime minister. லீடர்ஸ் அவர்களோடு உள்ள தலைவர்களோடு சமரசம் செய்து கொள்கிறார்கள். He has been thoroughly compromised and Mr. Narendra Modi is controlled by Mr. Donald Trump. அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கிறார்.